ஏனே வாயா. என்னையா தறி ஓட்டலையா? இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? தறிய ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பக்கத்துல ஒருத்தர் ஒரு சங்கதி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஓட்டுறதா வேணாமான்னு நின்னுகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஏனே இந்த ஆண்டி பையன் இருக்கால? ஆமா, அந்த 24 தறி ஓட்டுறவனா? ஆமனே, அவனும் பொண்டாட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கள. அவங்க அந்த முதலாளி கிட்ட ஒரு 25,000 ரூபா பாக்கி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இன்னும் ஒரு மாசம் தான் தீபாவளி வருது இல்ல? தீபாவளிக்கே ஒரே தான் வாங்கிக்கலாம்ல? எதுக்கு பாக்கி வாங்குறான்? ஏதோ ஊர்ல செய்முறை செய்யணும், அதனால வேணும், மாமன் செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கே தரமாட்டேன்ட்டதுன்னே. ஐயோ, அதுவும் இல்லாம இந்த வருஷம்லாம் ஓட்டம் ஒன்றும் பெருசா இல்லை. தீபாவளிக்கு போனஸ் எல்லாம் அதிகமா எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அதனால எல்லாத்துக்கும் குறைச்சு தான் போடுவேன். அதனால இப்போதைக்கெல்லாம் என்கிட்ட 10 காசு கூட கேட்டுட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லிவிட்டதாமனே. அத்தடி, என்னையா இப்படி சொல்ற? ஆமனே, கணக்கு பிள்ளைகிட்டையும் நான் போய் கேட்டேன். என்னன்னே இப்படி சொல்றாரு முதலாளி, என்னன்னே விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த மனுஷன் இந்த தடவைலாம் காசு கொடுக்கறத பாதியை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாரு. ஐயோ, இதை நம்பி பிள்ளைய வேற மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேமா. அங்க வேற பிள்ளைக்கு நான் இந்த தடவை நகை போடுறேன்னு வேற சொல்லிவிட்டேனே. நகை போடலன்னா பிள்ளைய கூட்டிட்டு வந்து மறுபடியும் விட்டுட்டு போயிருவாங்களே. என்ன பண்றதுனே எனக்கு ஒன்றும் புரியலனே. பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் துணி எடுக்கிறதே பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போல இருக்குது. என் பொண்டாட்டி போன வருஷம் தீபாவளித்த ஒழுங்கா கொண்டாட முடியல. இந்த வருஷமாவது பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும்னா இந்த கணக்கு புள்ளியும் முதலாளியும் சொல்றத பார்த்தா இவங்க கிட்ட எல்லாம் 10 ரூபா தேராது போல இருக்கு. வட்டிக்கு தான் கடனை வாங்கணும் போல இருக்கு. ஏய்யா, எப்படியும் இந்த தீபாவளிக்கு காசை வாங்கியதுனாலும் தானே ஒரு ஷிஃப்ட் கூட விடாம ராத்திரியும் பகலுமா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படி சொல்றியே ஐயா, எனக்கு தூக்கி வாரி போடுதே. விடுனே, பார்ப்போம். காலையில் ஏதாவது சொல்கிறாங்களே என்னன்னு பார்ப்போம். சரி, வேலையை பாரு, நானும் தான் போயிட்டு பார்க்குறேன். அநியாயம் பண்ணுறாங்களே இப்படி. இதை நம்பி பிள்ளைய வேற அனுப்பி வச்சுட்டேன். காசு தேரலன்னா என்ன பண்ணுறது? என்னடா இந்நேரத்துக்கு என் தேவதை வந்திருக்கணுமே, இன்ன வரைக்கும் எங்கடா காணோம்? ஏனே, சும்மா தேவதைன்னு சொல்லாதானே. அது மூஞ்சா பார்த்தா தேவதை மதியா இருக்கு. அது வருங்காலம் அண்ணிடா உனக்கு. வரப்போற பண்ணின்னு வேணா சொல்லுனே, அண்ணின்னு சொல்லாத. நம்ம ஊர்ல எம்புட்டு அழகழகான பிள்ளைங்க இருக்கு. அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த குண்டு பூசணிக்காவை தேடி தேடி லவ் பண்ற பத்தியா? உன்னையெல்லாம் என்னது சொல்றதுனே தெரியலனே. ஏய் வேணாண்டா, அண்ணிய பத்தி அப்படி சொல்லாதடா. மனசு அண்ணனுக்கு நொந்து போகுதுடா. இப்பயே சொல்றேன், உன் நல்லதுக்கு சொல்றேன். அதெல்லாம் வேணாம், மறந்து போட்டு அம்மா பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டு கம்முன்னு போய் வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு இது பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே அம்புட்டு தான். டேய், உன் அண்ணிய பத்தி உன்கிட்ட யாரும் தப்பு தப்பா சொல்லியிருக்காங்கடா. தப்பு தப்பா சொல்லல, அது யாரு எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஊருக்கே தெரியும். அதனாலதான் ஒருத்தன் கூட அது சீண்டவே இல்லை இன்ன வரைக்கும். ஏய் வேணாண்டா, அண்ணன் பாவண்டா, அழுதுருவேன். அண்ணே, பேச்சிருக்கிற சத்தம் கேக்குதுனே. உன் ஆள் தான் வருதுன்னு நினைக்கிறேன். டேய், இந்த சைடு வாடா, இந்த சைடு வாடா. என்னடா செருப்பு சத்தம் தான் கேக்குது, ஆளையே காணமேடா. ஏனே, அது என்ன புல்லட்லயா வருது? ஊர் முழுக்க அப்படி வேகமா சிட்டா பறந்து போறதுக்கு அது நடந்துல வருது. ஊர்ந்துல வரணும். அதனால பொறுமையா ஊர்ந்துதான் வருவாங்க. பொறுமையா இரு. பாத்தியடா உங்க அண்ணிய தேவதை மாதிரி வராளடா. அது தேவதை மாதிரியே வருது. தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சிரிக்குது. இதுல வேற தேவதையா இருந்தாலும் வேற பாடாப்படுத்துறான். அங்க பாருடி, அவன் நிக்கிறான். பாத்துட்டாடா உங்க அண்ணனை பாத்துட்டாடா. டேய், உங்க அண்ணனை உன் அண்ணி பாத்துட்டாடா. டேய் வாடா அப்படியே போவோம் உங்க அண்ணி பின்னாடியே. ஏனே, சொன்னா கேளு, ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத. டேய், உனக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுடா. இந்த புரியறது அறியறதெல்லாம் இருக்கட்டும். அவங்க அப்பாவுக்கு மட்டும் நீ பின்னாடி சுத்துறது தெரிஞ்சது, உரிச்சு உப்ப கண்டான்ல, வெயில காய வச்சு கருவாடை ஆக்கிடுவாருடி. அட போடாங்கிட்டு. இந்த பைத்தியக்கார பைய கூட சேர்ந்தாலே இப்படிதான் பாடாப்படுத்தி எடுக்கிறானுங்க. இவன் ஒரு டீ வாங்கி கொடுப்பான்ற ஒரே காரணத்துக்கோசரம் இவன் கூட வந்தா, இது கூட பின்னாடியெல்லாம் போக வேண்டியதா இருக்கு. கடவுளே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? நான் அவனை பார்த்து ஒரு முறை முறைச்சேன், பறந்துட்டான்.
ம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னமோ காலேஜ் போய் படிச்சுட்டு வர மாதிரி இந்த நோட்டு வேற தூக்கிட்டு நடக்குதுங்க. 10ஆவதையே 10 வருஷம் படிச்சுது. அந்த 10ஆவது ஒழுங்கா பாஸ் ஆனுச்சா ஃபெயில் ஆனுச்சு. அதுக்கு இந்த சீனு. டேய் ரொம்ப அழகா இருக்கடா. ஏய் அவங்க தாண்டி உன் பின்னாடியே வரானுங்க. என்ன ஒண்ணும் கிடையாது. என்னனே நின்றுட்டாங்க. உங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நெசமாவோட சொல்ற, என்ன பத்தி பெருமையா பேசுறாங்களா? பெருமையா பேசுறாங்களோ இல்ல நீ பின்னாடி சுத்துறத உன் வீட்டுல கோத்து விட்டு உனக்கு தூக்கி கட்ட போறீங்களோ எதை பத்தி பேசுறீங்கன்னே தெரியலனே. ஏய் பயமுறுத்தாதடா. இங்க பாரு, நம்ம நிக்கவும் அவங்களும் நிக்கிறாங்க. உன்னை பார்க்க தான் வந்திருக்கான். அப்படின்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். டேய் என்னடா உன் கண்ணி நம்மள நோக்கி வா. நோக்கி வராளா உன்னை தாக்க வராளான்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க, நீங்க ஏன் பின்னாடியே வந்தீங்க? அது 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 இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் பின்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க வேணா எங்க பின்னாடி வாங்க, நாங்க முன்னாடி போறோம். இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தே வச்சுக்கோ, அம்பிட்டுதான் சொல்லிட்டு. ஏய் கம்மடி இருடி, சண்டைக்கு ஏன் போற? உங்களுக்கு அம்பிட்டுதான் மரியாதை. என் பின்னாடிலாம் இனிமே வராதீங்க. அழகா இருக்கவங்க பின்னாடி தானே வர முடியும். ஆத்தி குக்கிய போட்டானே, சிரிக்குதா இல்ல முறைக்குதா? நான் அழகா? அழகு தேவதை. அழகு தேவதையா? நானா? என்னன்னே உங்க தேவதை பறந்துருச்சு. ஏய் பாத்தியாடா, என் தேவதை என்கிட்ட பேசிட்டா. ஏனே ரொம்ப அசிங்கமா இருக்குனே, வெக்க மட்டும் படாத. பார்க்க முடியல. எனக்கு ஒரு டீயை வாங்கி கொடு, இல்லன்னு வச்சுக்க தலை கிரு 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 கிருன்னு வருது. தேவதை என்கிட்ட பேசிட்டா, அதனால உனக்கு ஒரு பிரியாணியை வாங்கி தரேன். வாடா வாடா வாடா. என்ன நீ மிளகா காய வச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ அன்னைக்கு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதான் காய வைப்போம். வீட்டுல மிளகாத்தூள் வேற தீர்ந்து போச்சு, அதான் அரைச்சு வைப்போன்னு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் தான் வாங்கிட்டு வந்து வச்சது அப்படியே கிடக்குது. எடுத்து வெயிலும் காய வைக்கல, ஒன்றும் காய வைக்கல. காய வச்சுதான் அரைக்கணும் வீட்டுல இருக்கும்போது. சரி அண்ணி. என்ன கதவு திறந்து கிடக்கு? உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமாங்க நீ, என்னன்னு தெரியல, மதியானமாவே வந்துட்டாரு. மதியானமே வந்துட்டாரா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வரதுக்கு வந்திருக்கலாம்ல வண்டி எடுத்துக்கிட்டு. நம்ம அங்க இருந்து வெக்கன்னு நடந்து வரணும். சரி வாரேன் பாருங்க. சரி அண்ணி. வீட்டுல ஆள் இல்லாத போதுதான் பரவாயில்ல, ஆள் இருக்கும்போது கூட வந்து கூட்டிட்டு வரக்கூடாது பட்டறைக்கு? பட்டறையில இருந்து தொங்க நடந்து வாரேன். ஒரு எட்டு வந்து கூட்டிட்டு வந்தா என்ன? உங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னத்த பாத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ எப்ப வந்த? சரியா போச்சு, ஆள் வந்தது கூட நினைப்பு இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அட இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதான். என்ன யோசனை? புள்ள போன் பண்ணாளா? இல்ல இல்ல, வேற ஒரு யோசனை. வேற என்ன யோசனை? இந்த வருஷம் உனக்கு எவ்வளவு போனஸ் தரேன் நான் இங்க? என்ன போன வருஷம் ஒரு 25 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. இந்த வருஷம் எப்படி ஒரு 35 என்னமோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு? எனக்கு வரது சந்தேகம்தான். என்னது வரது சந்தேகமா? என்ன சொல்றீங்க? இல்ல அது ஏங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இல்ல, நம்ம பட்டறையில வேலை செய்யற ஒருத்தர் முதலாளி கிட்ட பாக்கி கேட்டிருப்பாங்க போல, 25,000 கொடுங்கன்னு. கையில காசு இல்லை, இந்த வருஷம் போனஸும் அதிகமா யாருக்கும் தர முடியாது, அதனால எல்லாத்துக்கும் கம்மியா தான் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. கணக்கு பிள்ளைகிட்ட கேட்டதுக்கும் கணக்கு பிள்ளையும் அப்படிதான் சொன்னாரு. அதனால தான் இவங்களுக்கு ராத்திரியும் பகலும் உழைச்சி கொட்டி என்ன பிரயோஜனம், அதனால மதியானமே நிறுத்தி போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பாக்கி கூட வாங்காம லீவு போடாமல ஓட்டணும். இந்த மகா கல்யாணத்துக்கு தான் ஒரு வாரம் நம்ம லீவ் போட்டோம். அப்படி பார்த்தாலுமே காசு எப்படி குறைச்சி தருவாங்க? எனக்குமே ஒன்றும் புரியலம்மா. இதை நம்பி வேற பிள்ளைய வேற அங்கே அனுப்பி வச்சுட்டோம். அவங்க வேற தீபாவளிக்கு பவுனு போடுன்னு ஒத்த கல்ல நிற்க போறாங்க. என்ன பண்ண போறோம்னே ஒன்றும் புரியல. ஏங்க அப்பயே சொன்னேன் இந்த பற்றை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு, நீங்க தான் கேட்கவே இல்லை. போன வருஷமே காசு எவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க, அதனால தான் இந்த வருஷம் வேற பட்டறைக்கு போங்கன்னு. இல்லைம்மா இங்கேயே வேலை செஞ்சோம்னா இதை வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. நீங்க பாருங்க. ஷோ கடவுளை, இப்போ என்ன பண்றது? தங்க விற்கிற வேலைக்கு தங்கம் வாங்கி போடுறதுக்குள்ள போதும் ஆயிருமே. எனக்குமே ஒன்றும் புரியாம இருக்கு. நகையை வேற போடுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துப்பிட்டேன். கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல. ஏங்க அந்த பொம்பளை வாயை பத்தி உங்களுக்கே தெரியும், கூட்டிட்டு வந்து வீட்லயே விட்டுட்டு போயிருவாளே. அதுதாம்மா எனக்குமே சங்கட்டமா இருக்கு. ஐயோ கௌசியை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது. ஐயோ இதுக்கு அப்ப ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டு வந்தானே, அந்த டிரைவர் பையன், அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். பொண்டாட்டியே தங்கமா தாங்குறான் வீட்டுல வச்சுக்கிட்டு. இவனும் தான் இருக்கிறான், ஆதியிலேருந்து அடிச்சு துரத்திக்கிட்டு நகையை போடு வெங்காயத்தை போடுன்னு உசிர் எடுத்துக்கிட்டு. அவன் ஒன்றும் கேட்கல. படிக்கலன்றதுக்கோசரம் படிச்ச மாப்பிள்ளைக்கு தான் பிள்ளைய கட்டுவேன்னு சொல்லிவிட்டீங்க. இப்போ பாருங்க என்ன நிலமன்னு. நான் என்ன கனவா கண்டேன்?
இப்படியெல்லாம் நடக்கும்னு. விடுங்க, திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். புள்ள வாழணும்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் காசை புரட்டி கடவுள் கையில் கொடுப்பாரு. இல்லையா, காலம் முழுக்க நம்ம கூட இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணி தொலைகிறது? அந்த கடவுளுக்கு நம்ம மேலே ஏன்னா கரிசனமே இல்லைன்னு தெரியல. எந்த ஜென்மத்தில் பண்ணின பாவமோ இப்போ என் புள்ள வாழ்க்கையை பிடிச்சி இப்படி ஆட்டுது. எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நான் இவங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க நினைச்சா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீ இதுங்களுக்கெல்லாம் அப்பைக்கப்ப பாயசத்தை போடணும். அதை விட்டுவிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே இப்படி தான். எனக்கு உங்க அளவுக்குலாம் பேச தெரியல. எனக்கு அதுதான் இதா இருக்கு. இங்கே பாரு, பேசுனா சண்டையெல்லாம் வரும். அதனால் இப்போதைக்கெல்லாம் நீ எதையும் பேசாத. என்ன பண்ணாலும் பொறுமையாக போ. ஏதோ 3 மாதம் டைம் கேட்டிருக்கா அப்படி இல்லை சந்தோஷ். அதனால் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் பொறுமையாக அனுசரித்து போ. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இதுங்களெல்லாம் வச்சு செஞ்சுருவோம். சரியா, கவலையே படாத. சரிங்க நீ. இவர் எனக்கெல்லாம் வீட்டில் 2 இருக்குது. 2 ஊருக்கு சமம். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. 4ம் அது எந்த இதுக்கு சமம்னே தெரிய மாட்டேங்குது. மாமியார் 1, மாமனார் 1, நாத்தனார் 2. இதுங்க 4ஐயும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். அதனால் இது கேட்டாலும் சரி, அது கேட்டாலும் சரி, அதுக்கு கேட்டால் சரியோ சரி அப்படியே சொல்லி மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்க. அப்படியே ஊரை பக்கம் பார்த்து ஓடிடலாம். அது வரைக்கும் பொறுமையாயிரு. என்ன ரிங் போவே மாட்டேங்குது, பிஸி பிஸின்னு வருது. யார்கிட்ட தான் மகா பேசிட்டு இருக்கா? சரிங்க நீ. ஆனால் என்ன, எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா அப்பா நம்ம எல்லாரும் அங்கே இருந்தது அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சிட்டு இருக்கேன். நானும் தான் அங்கே இருந்தால் எம்பிட்டு ஜாலியாக இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து என் மாமியார் கிளவி அது மூஞ்சியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கதான் இருக்கா. அதனாலேயே எனக்கே கடுப்பாக இருக்குது. அதுதான் ரூமுக்குள்ளே வந்து கதவை சத்திக்கிட்டு உக்காந்துட்டேன். யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா? சரி, வீட்டில் எதுவும் பேசிட்டு இருப்பா. அப்புறமேட்டுக்கு எதுவும் கூப்பிடுவோம். இன்னைக்கு நைட்டு தான் வரேன்னு சொன்னாங்க. வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே போவோம். அப்படியா? சரி, நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வா. அப்பாப்பா என்ன வேலை! தோட்டத்துக்கு போனாலே ஒரு நாள் பொழுது ஆயிருது. அப்பாப்பா. ஆமாம் ஆமாம்மா. ஏமா மகா மருமவளே. ஏன் நீ மாமியார் வந்துட்டாங்க என்னன்னு தெரியல. நான் போய் பார்க்குறேன். அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட்றேன். ஐயோ, அப்புறமேட்டுக்குள்ள எதுவும் கூப்பிட்றாத. என் புருஷன் அந்த எலும்பு கூடி எப்போ வேணாலும் வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான். வாழுன்னு கத்துவான். நானே ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்றேன். சரியா, வச்சிட்றேன். சரிங்க நீ. மெசேஜ் பண்ணுங்க. எம்பிட்டு நேரம் காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை காது கேட்குதா இல்லையா? மகா மகா. அத்தை, எம்பிட்டு நேரம் வந்ததுலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் மகா மகன். உனக்கு காதலே விழாதா? இல்ல, அது தோட்டத்தில் அலைஞ்சி தெரிஞ்சு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு வைப்போம், சோத்தை போட்டு வைப்போம்னு ஏதாவது ஒன்று இருக்குது. ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற. தோட்டத்தில் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தாங்களா இல்லை தூங்கி எந்திரிச்சு வந்தாங்களான்னு நமக்கு என்ன தெரியாதா? என்னமா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க? போய் சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை.